ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு நார்மல் டைலரிங் ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஒரு 1 வீக்காக வீடியோ சரியாக வரல. என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ எடுக்கிறதுக்கு மைக் இருக்குங்க இல்லையா, அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன், மைக் அங்கேயே மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். அதனால் வீடியோ எடுத்து போட முடியல. இதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூவாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் பண்ண போகிறோம். இது எல்லாமே இன்றைக்கி கட் பண்ணி நம்ம கொடுத்துட்டு போவோம். நான் ஒரு 2 டேஸ் அம்மா வீட்டுக்கு போகிறேன். அதனால் பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸை ஓரளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுட்டு வந்துட்டாலே அவங்க தைச்சி கொடுத்துருவாங்க. நான் எப்போவுமே இந்த ஊருக்கெலாம் போகணுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரைடே நைட்டு, சாட்டர்டே நைட் அந்த மாதிரி தான் போவேன். ஏன்னா சண்டே ஒரு நாள் லீவ் இருக்கும், அந்த மாதிரி பார்த்துட்டு வந்துடலான்னு. ஏதாவது எமர்ஜென்சி ஒர்க்கு நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி கட்டிங்லாம் போட்டு நான் கொடுத்துட்டு வந்துட்டேன். எனக்கு எந்த வேலையுமே ஸ்டாப் பண்ணாமல் ரெகுலராக போயிட்டுருக்கும். அதனால் எனக்கு ஓரளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் போயிட்டுருக்கு. ஏன்னா ஒரு ஷாப் வச்சு நம்ம ரன் பண்ணும்போது இந்தமாதிரி விஷயம் நம்மளுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக தான் நிற்கும். ஏன்னா நம்ம எந்த ஃபங்க்ஷனுக்கும் போக முடியாது, முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு. ஏன்னா முகூர்த்த டைமில் தான் நம்மளுக்கு ஆர்டர் நிறையா வரும். அப்போ அந்தமாதிரி சமயத்தில் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய ரிலேட்டிவ் சைடில் இருந்தாலும் சரி, நம்ம ஃபேமிலியில் இருந்தாலும் சரி, ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது நம்மளுக்கு ரொம்ப டைட்டாக இருக்கும். ஏன்னா முகூர்த்த சைடில் நம்ம நிறைய ஆர்டர் வச்சுருப்போம். நம்ம அதையும் வாங்காமல் இருக்க முடியாது, ஃபங்க்ஷனுக்கும் போகிற மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும். அப்போ இந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சா தான் ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்கும். கடையில் வேலை செய்கிறவங்க என்னைக்காவது நான் அந்த மாதிரி ஊருக்கு போகும்போது 1 டே அந்த சாட்டர்டே மட்டும் பார்த்து சொன்னால் பார்த்துப்பாங்க. அப்புறம் சண்டே எப்பவுமே ரெகுலராக ஷாப் இருக்காது. ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிவிடுவேன். ஏன்னா அம்மா வீடு பாண்டிச்சேரி. நான் லோக்கலில் இருந்தால் எனக்கு ஒன்றும் தெரியாது, நைட்டு போயிட்டு வந்துடலாம். பட் பாண்டிச்சேரின்னும் போது நம்ம இங்கே காலைல ட்ரெயின்னா சாயங்காலம் தான் போக முடியும். ஒரு 4.5 மணி நேரம் அந்த மாதிரி இருக்குது. ட்ரெயினும் பார்த்திங்கன்னா ரெகுலராக எல்லாம் ட்ரெயின் இல்லை, ஒரு குறிப்பிட்ட டைம் தான் இருக்குது, ஒரு 2-3 தான் இருக்குது. அதனால் இந்தமாதிரி பிரச்சனைலாம் நிறைய இருக்குது டைலரிங் ஷாப்பை பொறுத்த வரைக்கும். ஓரளவுக்கு அப்படியே மெயின்டைன் பண்ணி போயிட்டுருக்கேன். இப்போ இன்றைக்கி என்னென்னலாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாமே லைனிங் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு, த்ரெட் உட்பட எல்லாமே எடுத்து பேக் பண்ணி அளவு ட்ரெஸ் எல்லாமே வச்சுருவேன். யார் யாருக்கு என்னென்ன பீஸ் கொடுக்கணும்னா அவங்களுக்கு கரெக்ஷன்லாம் சொல்லிட்டு போயிட்டுனா போதும். அவங்க எல்லாமே நம்மளுக்கு கிளியராக கொடுத்துருவாங்க. வரும்போது அந்த பீஸை ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அதை நம்ம அப்படியே கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணுற வேலை மட்டும்தான் இருக்கும். இது தனியாக ஒரு கடை வச்சுட்டு ஒரே ஆளாக தைக்கும்போது பார்த்திங்கன்னா, இது கொஞ்சம் கஷ்டம்தான். நம்ம ஒரு ஆள் 2 ஆள் போட்டு வேலை பார்க்கும்போது ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஓரளவுக்கு இது கட் பண்ணி வச்சுட்டு போயிட்டேன். ஒரு 2 டேஸில் நான் வந்துட்டேன். ஓரளவுக்கு எல்லா வேலையுமே முடித்து வச்சுட்டேன். ஏன்னா இது ஆடி மாதம் பார்த்திங்கன்னா, ஆடி மாதம் அந்தளவுக்கு முகூர்த்தமே இருக்காது. அதனால் அந்தளவுக்கு ஆர்டர்ஸ்லாம் இல்லை. உங்களுக்குலாம் ஆர்டர்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்திங்கன்னா, ஒரு முகூர்த்த நாள்னால் நம்மளுக்கு ஆர்டர் நிறையா இருக்கும். இப்போ வேலையும் நம்மளுக்கு இருக்கும், நம்மளுக்கும் வேலை அதிகமாக இருக்கும், ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கும் வேலை அதிகமாக இருக்கும். இப்போ ஆடி மாதன்றதுனால ஆர்டர் இல்லாமலும் இல்லை, அதிகமாகவும் இல்லை, ஓரளவுக்கு நார்மலாக போயிட்டுருக்கு. முக்கால்வாசி எல்லா டைலர் ஷாப்லேயும் அப்படி தான் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். எப்படின்னு தெரியல. ஆர்டர் வருது தான், ஆனால் மற்ற நாளை விட இந்த ஆடி மாதத்தில் கொஞ்சம் கம்மி தான். இந்த ஆடி மாதம் முடிஞ்சோடனே ஆவணி அந்த மாதிரி சமயத்தில் பார்த்திங்கன்னா ஆர்டர் இப்போ இருக்கிறத விட கொஞ்சம் நிறையாவே ஆர்டர் வரும். ஏன்னா முகூர்த்த நாள், ஒரு மேரேஜ் தைக்கிறவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு ரிலேட்டிவ், அந்த மாதிரி நிறைய நம்மளுக்கு ஆர்டர்ஸ் வர ஆரம்பிக்கும். இந்த ஒரு ஆடி மாதன்றதுனால இந்த ஒரு மாதத்துக்கு பார்த்திங்கன்னா அப்படியே கேஷுவலாக தான் போயிட்டுருக்கு. அதனால் ரொம்ப ஹெவியான ஒர்க்லாம் எதுவுமே இல்லை. வீடியோஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன், பட் மைக் இல்லாதனால வீடியோ சரியாக போட முடியல. இப்போ நான் ஓரளவுக்கு எல்லாமே கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் கஸ்டமர் ப்ளவுஸ் மட்டும் இல்லை, அம்மாவோட ப்ளவுஸும் இருக்குது. இன்னும் ஒரு 10 நாள் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு நிச்சயதார்த்தம், அங்கே போகிற மாதிரி இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா நம்ம அம்மாவோட ப்ளவுஸும் இப்போ தைச்சிட்டுனா போகும்போது எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கே கட்டிங்லாம் போட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். அவங்க ஒரு 2-3 நாளில் அவங்க ரெடி பண்ணி வச்சுட்டா கூட நம்ம போகிறதுக்குள்ளே அதை ரெடி பண்ணிட்டு போயிடலாம். அது இல்லாமல் கொஞ்சம் மேக்ஸி ட்ரெஸ்லாம் தைக்க வேண்டியது இருக்குது. இந்த ஆடி மாதம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்து பார்த்திங்கன்னா, இந்த ஆடி முடிகிற கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலை அதிகமாக தான் இருக்குது. இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா, நிச்சயதார்த்தத்துக்கு அதே மாதிரி தங்கச்சிங்களுக்கு எல்லாருக்கும் ஆரி ஒர்க் போடணும், ப்ளவுஸ் தைக்கணும், இந்த மாதிரி வேலை கொஞ்சம் இருக்குது. அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோஸ் வரும், பாருங்கள். நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க.
டைலரிங் சம்மந்தம் நிறைய வீடியோஸ் கேட்டுன்னு இருக்கேன். நான் 1 பை 1 தான் போட்டுன்னு தான் இருக்கேன். கட்டிங் வீடியோ கேட்டிருக்கீங்க நிறைய பேர், மேக்ஸி கட்டிங் கேட்டிருக்கீங்க. ப்ளவுஸ் கட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் தான் கேட்டிங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கட்டிங் தான் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக இன்னும் இந்த 1 வீக்குக்குள்ளே நான் கண்டிப்பாக ஒரு கட்டிங் வீடியோ போடுறேன். என்னோடய கட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது, ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஃபிட்டிங் ஃபினிஷிங்லாம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா பிகினர்ஸாக இருக்கவங்களும் பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே அந்த புரிகிற மாதிரி என்னோடய கட்டிங் இருக்கும். ரொம்ப புரியல, ரொம்ப கஷ்டமாக அப்போல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் என்னோடய கட்டிங். கண்டிப்பாக உங்களுக்கு நான் போடுறேன். நான் இப்படி தான் கற்றுக்கிட்டேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நான் இப்போ என் கஸ்டமருக்கும் இந்த மெத்தடில் தான் நான் வந்து தச்சு கொடுத்துன்னு இருக்கேன். எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஃபிட்டிங்லாம் எனக்கு பிரச்சனையே வராது. நார்மலாக எனக்கு ப்ளவுஸு ஆர்டரை விட இந்த மேக்ஸி ட்ரெஸ்ஸு, இந்த சாரீலேருந்து கன்வெர்ட் பண்ணுறது இதுதான் வந்து எனக்கு ஆர்டர் நிறையா வரும். அதனால் அதோட வீடியோ நிறைய பேர் கேட்டுன்னு இருக்கீங்க. நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். என்னடா நம்ம கேட்குறவங்க வீடியோ போடணும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா வந்து கடையிலேயே நம்ம வந்து தச்சுக்கிட்டு வீடியோவும் எடுத்துகிட்டு அந்த அளவுக்கு சரியாக போட முடியல. இப்போ கஸ்டமர் ட்ரெஸ்ஸை வந்து நம்ம வந்து தச்சு காட்டினா அது கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம தைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வீடியோ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நார்மலாக தைக்கிறத விட வீடியோ எடுக்கும்போது கண்டிப்பாக ஒரு 1 hour 2 hour எக்ஸ்ட்ரா ஆகும். நம்ம இன்றைக்கி டெலிவரி கொடுக்குறோன்னு அவங்களுக்கு சொல்லிட்ட பிறகு நம்ம வீடியோஸ் எடுத்தோன்னா அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 1 மணி நேரத்தில் தைக்கிற ட்ரெஸ்ஸு நம்ம 2 மணி நேரம் 2.5 மணி நேரத்துக்கு டீட்டெயிலாக போடும்போது 2.5 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படி போயிடும். அப்போ வந்து மிஸ்டேக் வருதோ இல்லையோ அது வந்து அன்றைக்கி டேக்கே ரொம்ப தைக்கிறது கம்மியாகும். அதனால தான் வந்து மேக்ஸி ட்ரெஸ்லாம் மேக்ஸிமம் வீடியோ எடுக்க முடியறதில்ல. என்னோடய ட்ரெஸ்ஸு, தங்கச்சி ட்ரெஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. அதிலே நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சாட்டர்டே சண்டேயில் வீடியோ எடுத்து ப்ராப்பராக கட்டிங்லேருந்து கட்டிங் தனியாக, ஸ்டிச்சிங் தனியாக ப்ராப்பராக வீடியோ போடுறேன். பிகினர்ஸ்லேருந்து ஏதாவது டவுட் இருக்குன்றீங்களே அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கூட இது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இப்படி தான் போச்சு. இன்றைக்கி கட்டிங்லாம் போட்டு ஓரளவுக்கு நம்ம கொடுத்துட்டு போயிட்டேன்னா ஓரளவுக்கு எனக்கு ஃப்ரீ ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஊருக்கும் போயிட்டு வந்துட்டு எல்லா ப்ளவுஸுமே நான் என்னென்ன ப்ளவுஸ்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டு போடணும் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. வந்தவொடனே பிக்கப் பண்ணிட்டோம். டெலிவரி பண்ணுறது மட்டும்தான். இப்போ வந்து அம்மா ப்ளவுஸுன்றதுனால எல்லாத்தையுமே நான் வந்து எல்லா லைனிங்கும் ஒரே மாதிரி போட்டுட்டு அப்படியே கட் பண்ணி முடிச்சிட்டேன். தனித்தனியாக வந்து பிரிச்சுலாம் கட் பண்ணுறதுலாம் வீடியோ எடுக்க முடியல. நான் அதேமாதிரி ப்ளவுஸ் வீடியோவும் கட்டிங் போடுறேன். ப்ளவுஸ் வீடியோவும் அதேமாதிரி ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. நான் ஜாக் மிஷின் வாங்கி பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷம் ஆகுது. கடை ஓப்பன் பண்ணி ஒரு 1.5 வருஷம் ஆகுது. இந்த 1.5 வருஷத்தில் ஜாக் மிஷின் இங்கே எந்த பிரச்சனையும் கொடுத்ததில்ல. 2 மிஷின் இருக்குது. ஒன்று நான் யூஸ் பண்ணுவேன், இன்னொன்று கடையில் வேலை செய்கிற அந்த பாப்பா யூஸ் பண்ணுவாள். என்னோடய மிஷின் பார்த்திங்கன்னா அந்த நூல் சுற்றுறோம் இல்லைங்களா, பாபின் கேஸ் வச்சு, அந்த இடம் பார்த்திங்கன்னா சுற்றவே இல்லை. ஒரு 1 வீக்காக சுற்றலை. அதுக்கப்புறம் நான் சர்வீஸ்க்கு ஆளை கூப்பிடல. சரி ஜாக் யார் எங்கே வாங்கணுமோ அங்கேயே சர்வீஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் மெட்டீரியல்லாம் கொஞ்சம் வாங்குறதுக்காக நான் போயிருந்தேன். அப்போ வந்து அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி நூல் சுத்தமானதுன்னு சொல்லியிருந்தேன். அப்போ அவங்க ஒரு லப்பர் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதை போயிட்டுருக்குமோ அதை நீங்களே மாற்றுங்கன்னு சொன்னாங்க. அவங்க எப்படி சொன்னாங்களோ அதே சேம் மெத்தடில் அங்கே 3 ஸ்க்ரூ இருக்குது பார்த்துக்கிட்டிங்களா, அதை மட்டும் நான் கயிற்றினோடனே இது வந்து வெளியில் வந்துடுச்சு. அது இந்த இடத்துல லப்பர் மாதிரி இருக்குது, அந்த எல்லோ கலர் இருக்குங்களா, அதை போட சொன்னாங்க. அதேமாதிரி நான் போட்டு விட்டுட்டு உள்ளே அந்த லப்பர் மட்டும் விழுந்துருந்துச்சு. அதை நான் எடுத்துக்கும் போது வீடியோ எடுக்கலை சரிங்களா. அதை மட்டும் நான் எடுத்துட்டேன். ஏன்னா இதில் இருந்த லப்பர் வந்து உள்ளே விழுந்துருச்சு. அதை எடுத்துட்டேன். இப்போது இது மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டா இது அழகாக சுற்றும். சில பேருக்கு இந்த ப்ராப்ளம் வந்திருக்கலாம். ஒருவேளை இதுக்கப்புறம் வந்தாலும் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, அந்த 3 ஸ்க்ரூ மட்டும் கழட்டிட்டு நம்ம அந்த லப்பர் மட்டும் மாட்டி விட்டுட்டு ஃபிக்ஸ் பண்ணால் போதும். அழகாக இது வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். அந்த பாபின் கேஸில் நூல் அழகாக சுற்றும் சரிங்களா. இதை மட்டும் நான் வந்து அவங்க எப்படி சொன்னாங்களோ அதேமாரி பண்ணேன். இது வீடியோலாம் எதுவுமே பார்க்கல. அது ஒன்றும் இல்லை, அந்த 3 ஸ்க்ரூ மட்டும் கைட்டினால இது அழகாக வந்துடுது. இது 1.5 வருஷத்தில் ஜாக் எனக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்கல. இதுதான் ஃபஸ்ட்டு பிரச்சனை. ஓரளவுக்கு அதுக்கப்புறம் நான் அதை யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. நார்மலாக நூல் சுற்றிச்சு, ஒன்றுமே பிரச்சனை தெரில. இது மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெலாம் நம்மளே ஓரளவுக்கு கற்றுக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் எப்போ வந்தாலும் நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா ஒரு நார்மல் ஒரு ஓவர்லாக் மிஷினாக இருக்கட்டும், ஒரு நார்மல் மிஷினில் கூட நம்ம ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சர்வீஸ் கூட்டா ஸ்டார்டிங்கே 200 300 கேட்குறாங்க. இப்போ நான் இதுக்கு ஆள் வச்சு கூட்டிருந்தா கண்டிப்பாக அவங்க உள்ளே வந்து அவங்க சர்வீஸ் பண்ணிட்டு போனாலும் 200 கேட்குறாங்க. ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலை. ஒரு 5 நிமிஷம் வேலை தான். ஸ்க்ரூ மட்டும் எடுத்துகிட்டு நம்ம அழகாக இந்த வேலையை பார்த்து முடிச்சிட்டோம். ஏன்னா நம்ம வந்து இது ரெகுலராக இந்த இது பண்ணும்போது என்னென்ன மிஸ்டேக் வருது அதை எப்படி நம்ம சரி பண்ணணுன்றதை நம்ம ஓரளவுக்கு இதில் நம்மளே சரி பண்ணிக்கிட்டால்
நம்மளுக்கு ஓரளவுக்கு இன்கம் வரும். உண்மைதானே? ஒரு 10 நிமிஷம் வேலை தான், ஒரு 5 நிமிஷம் வேலை தான், அவங்க கண்டிப்பாக வந்தாலே வந்துட்டு போகிறோம்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு 200 வாங்கிக்கிறாங்க. ஒரு வேளை யாருக்காவது இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இதை நீங்கள் நம்ம மிஷின்லாம் வாங்க உள்ள அந்த திங்ஸ்லாம் வாங்க அந்த கடையில் கேட்டாலே ஜாக்குக்குன்னு கடையில் வச்சுருக்காங்க. அப்படியே வாங்கிட்டு வந்து அந்த லப்பர் மாதிரி தான் இருக்குது. அதை போட்டு விட்டாலே ஒரு பிரச்சனையும் அழகாக போகுது. அதுக்கப்புறம் ரெகுலராக அதை நான் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே வரல. ஓரளவுக்கு ஃபினிஷிங் பண்ணிட்டேன். நல்லாவே வந்துடுச்சு ஃபிட்டிங்லாம். இதுக்கப்புறம் நூல் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் பாருங்கள். இது என்ன ஆச்சுன்னா அந்த நூல் சுற்றுற இடம் பார்த்திங்கன்னா லூஸ் ஆகிடுச்சு. அந்த லப்பர் இல்லாமல் லூஸ் ஆகிடுச்சு. இப்போ லப்பர் போடணும்னு நல்லா ஃபிட்டிங் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சூப்பராக ஏற்கனவே இருந்ததை விட இன்னுமே நல்லாவே இருந்தது. இன்னொரு மிஷினில் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வரல இன்னி வரைக்கும். எண்ணெய் மட்டும் தான் மாற்றணும். இது பார்த்திங்கன்னா நான் வந்து ஜாக்கில் பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து க்ளீன் பண்ணி எண்ணெய் மாற்றுவேன். இப்போ ஒரு 3-4 மாதத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. இன்னும் நான் வந்து ஆயிலெலாம் மாற்றலை. அதேமாரி ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கும்போது கடையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலைலாம் இருக்குது. கண்டிப்பாக அதெல்லாம் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு தீபாவளிக்கு முன்னாடியே இந்த வேலையெல்லாம் முடித்து வச்சுட்டோன்னா தீபாவளி வரதுக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் தான் இருக்குது. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து வேலை ஓரளவுக்கு ஈஸியாக போகும். ஏன்னா அந்த சமயத்தில் ரொம்ப வேலை இருக்கும். நம்மளால் எந்த வேலையுமே இங்கே அது கடையை க்ளீன் பண்ணுறது, மிஷினை சர்வீஸ் பண்ணுறது, இது எல்லாமே ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே நம்ம முடித்து வச்சுட்டோன்னா நம்மளுக்கு வந்து அந்த சமயத்தில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக போகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கடையில் வேலை செய்கிறவங்க ஒரு 2 பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் வீட்டில் கட் பண்ணி தைச்சி கொடுத்தா அதுக்கும் ஆள் இருக்காங்க. அதுமாரி பார்த்து ரெடி பண்ணி தான் வச்சுருக்கோம். அப்போது வந்து ஓரளவுக்கு தீபாவளி வரதுக்கு முன்னாடி நம்ம ஓரளவுக்கு இப்போயே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சா ஓரளவுக்கு தீபாவளி வந்து சூப்பராக பண்ணலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.